ನಮಸ್ತೆ ಸಿಸ್ಟರ್. ನಮಸ್ತೆ. ಎಲ್ಲಿಂದ ಬರೋದು ಸಿಸ್ಟರ್? ಶ್ರೀರಾಮ್ಪುರ. ಶ್ರೀರಾಮ್. ನಿಮ್ಮ ಹೆಸರು? தமிழந்தி. ஜோரகி. தமிழந்தி. தமிழந்தி. சரி, நீங்க தமிழ்ல பேசுங்க பரவாயில்ல. ஓகேவா? என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு முட்டி நோவு இருந்தது, தைராய்டு இருந்தது. தைராய்டு இருந்தது. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? முட்டி நோவு பரவாயில்ல. தைராய்டு இப்போ மாத்திரை சாப்பிட்றது இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் எவ்வளவு மாத்திரை எடுத்துட்டு இருந்தீங்க? 50 mg சாப்பிட்றேன். 50 mg. இப்போ ஒண்ணு கூட எடுக்கிறது இல்லை. சாப்பிட்றேன். ஓகே. செக் பண்ணீங்களா? செக் பண்ணேன், நார்மலா இருக்குது. நார்மலா இருக்கு. சரி, இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆச்சா இல்ல நீங்க அதுக்கு முன்னாடி? இல்லை, இங்க வந்ததுக்கு அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணீங்களா? இப்போ ஸ்பெஷல் நடக்குது இல்லையா? எடுக்கல. சரி, இப்போ டெய்லி வாட்டர் எடுத்துட்டு போறீங்க, பவுல் தெரப்பி எடுக்கிறீங்க. எடுக்கல, இப்பதான் இன்னைக்கு தான் எடுக்கிறேன். இந்த இது மட்டும் தொடைக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு தெரியுது? அது இன்னும் நல்லா இருக்குது. இன்னும் நல்லா இருக்கு. ஓகே. அந்த தொடையில எல்லாம் நடந்தா கொஞ்சம் இதுவாகும். அது எதுவும் இல்லை, நார்மலா. இப்போ நடந்தோம்னா சாரி கட்டினோம்னா நமக்கு தொடை இதுவாகும். இப்போ அந்த இது இல்லை, உரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நார்மலா நல்லா இருக்குது. ಅಪ್ಪ ಅರ್ಥ ಆಗಿದೆಯಾ? ಸ್ಟೀಮ್ ಕೆಳಗಡೆ ಸ್ಟೀಮ್ ಕೊಟ್ಟಿದೀವಿ. ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅಂತಂದ್ರೆ, ಈಗ ತೊಡೆ ಜಾಯಿಂಟ್ ಆಗುತ್ತೆ. ಈಗ ಆದ್ಮೇಲೆ 2 ದಿನ ಏನೋ ತಗೊಂಡ್ರು, ನನಗೆ ಆ ರೀತಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೂಪರ್ ಅಲ್ವಾ? 5 ಮಿನಿಟ್ಸ್ ತೆರಪಿ ಅಷ್ಟೇ. ಮುಟ್ಟಿ ನೋವು, அந்த முட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்குது, ಮುಟ್ಟು ವಲಿಯು ಕಮ್ಮಿ ಇರುತ್ತೆ. ಆ 5 ಮಿನಿಟ್ಸ್ ಅಲ್ಲಿ 2 ಡೇಸ್ ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? ಮಂಡಿ ನೋವು ಕಮ್ಮಿ ಆಯ್ತು. ನೆಕ್ಸ್ಟ್ ಆ ತೊಡೆ ನೋವು ಏನಾಗಿದೆ? ಟಚ್ ಆಗ್ತಲ್ಲ, ರಿಲೀಫ್ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. முட்டிக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணணும்னாங்க, இல்ல இன்ஜெக்ஷன் போடணும்னாங்க. இன்ஜெக்ஷன் போட்டா 25,000 ஆகுதுன்னாங்க. அது 1 வருஷத்துக்கு தான். ஜெல் இன்ஜெக்ஷன், அது ஜெயின்ட் இருக்குது இல்லையா, அது இதுவாகுதுன்னு சொல்லிட்டு இல்ல 1 வருஷத்துக்கு இன்ஜெக்ஷன் போடணும், இல்லைன்னா ஆபரேஷன் பண்ணணும். நான் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க, இங்க போங்கன்னு. இங்க வந்ததுல இருந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் பேர் சிவகுமார். அவர் தான் எங்க வீட்டுக்காரருக்கு சொல்லி இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா இருக்குது. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க இருக்கிறவங்க நல்லா இருக்குது, தாராளமா வரலாம். எதுவும் இல்லையா? இப்போ போயிருந்தோம்னா ஹாஸ்பிட்டல் டெய்லி மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். ನೋವು ಇருக்கு சொல்ல ಮಾತ್ರ ಎದ್ದುಮೇ ಇಲ್ಲ, ಥೈರಾಯ್ಡ್ಗೂ ಇಲ್ಲ, ಇಲ್ಲ ಕಾಲು ನೋವು ಇಲ್ಲ, ಎದ್ದುಮೇ ಇಲ್ಲ. ಆಕ್ಚುಲಿ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇವರು ಯಜಮಾನ್ ಅವ್ರ ಫ್ರೆಂಡ್ ಈ ಥೆರಪಿ ಬಗ್ಗೆ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡಿದ್ರಂತೆ, ತಿಳಿಸಿದ್ರಂತೆ. ಇವ್ರು ಬಂದು ಥೆರಪಿ ತಗೊಂಡ, ನಾವ್ ಹೇಳಿದ್ವಲ್ಲ ಲಾಸ್ಟ್, ಯಾರೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ರಜೆ ಇಲ್ಲದೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 20 ಡೇಸ್ ಸ್ಪೆಷಲ್ ಥೆರಪಿ ಇರುತ್ತೆ. ಅದು ಫಸ್ಟ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 8, 9, 10ಗೆ ಬಂದ್ರೆ ವಾಟರ್ ಥೆರಪಿ, ಆಮೇಲೆ ಬೌಲ್ ಥೆರಪಿ, 11, 12, 1ಗೆ ಬಂದ್ರೆ ಬೌಲ್ ಥೆರಪಿ, ಆಮೇಲೆ 2, 3, 4, 5ಗೆ ಬಂದ್ರೆ ಸ್ಟೀಮ್ ಥೆರಪಿ ಅಂತ ಹೇಳಿದ್ವಲ್ಲ. ಈ ತೈ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗಾಗಿರ್ಲಿ ಗಂಡ್ ಮಕ್ಳಿಗಾಗ್ಲಿ ಯಾರಿಗೇ ಆಗಿರ್ಲಿ, ಈ ಸೊಂಟದಿಂದ ಕೆಳಭಾಗದಿಂದ ನಮ್ಗೆ ಏನಾಗುತ್ತೆ? ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಜಾಸ್ತಿ ಬರುತ್ತೆ. ಈಗ ಸಾರಿ ಉಡುವಾಗ ನಮ್ ಕೈಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 2 ತೊಡೆಗೂ ಜಾಯಿಂಟ್ ಆದಾಗ ನಮ್ಗೆ ಕಷ್ಟ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ಇಲ್ಲಿರೋ ಕೊಲೆಸ್ಟ್ರಾಲ್ ನಮ್ಗೆ ಏನಾಗ್ತಾ ಇತ್ತು? ಏನೋ ಒಂಥರ ಭಾರ, ಅದ್ರ ಜೊತೆಲಿ ಮಂಡಿ ನೋವಿತ್ತು. ಆ ಜೆಲ್ ಮಂಡಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜೆಲ್ ಇರುತ್ತೆ, ಆ ಜೆಲ್ ಕಮ್ಮಿ ಆದ್ರೆ ಇಂಜೆಕ್ಷನ್ ಹಾಕ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಅವ್ರು ಹೇಳಿದಾರೆ. ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಇದೆ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಕೇಳ್ತಾ ಇರೋದು. ಅದಕ್ಕಾಗಿನೂ ಸೂಜಿ ಹಾಕೊಳ್ತಾ ಇದೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದ್ಮೇಲೆ ಆ ಒಂದು ತೊಡೆ ಭಾಗದಲ್ಲಿರುವಂತ ಕೊಲೆಸ್ಟ್ರಾಲ್ ಕಮ್ಮಿ ಆಗಿದೆ, ಮಂಡಿ ನೋವು ಕಮ್ಮಿ ಆಗಿದೆ. ಥೈರಾಯ್ಡ್ಗೆ ಮೆಡಿಸಿನ್ ಇಲ್ಲ, ಮತ್ತೆ ಮಂಡಿ ನೋವು ಮೆಡಿಸಿನ್ ಇಲ್ಲ. ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ತೊಂದರೆಗೆ ಮೆಡಿಸಿನ್ ಇಲ್ಲದೆ ಲೈಫ್ ಅನ್ನೋದು ನಾನು ಲೀಡ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದರಿಂದನೇ ತನ್ನ ಇವರ ಯಜಮಾನ್ರು ಏನ್ ಮಾಡಿದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಹೆಲ್ತ್ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಅನ್ನೋದು ಬುಕ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗಾಗಿ ಜೋರಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ಮಾಡಿ. நான் போடல, இன்னும் போட சொல்லியிருக்காங்க. ஆனா நான் போடல. ஆனா எங்க வீட்டுக்கு என்ன போடுன்னு தான் சொன்னாங்க. நான் வேணான்னுட்டு 1 மாசம் பாக்கலாம் அப்படின்னுட்டு விட்டுட்டேன். இங்க வந்ததுல இருந்து நான் எதுவுமே இல்லை. வெரி குட், வெரி குட். ஆனா நோவு இருக்கு சொல்லலாம், மாத்திரை போட்டுங்க. இந்த இப்ப அந்த மாத்திரைங்க எதுவுமே நான் போடல. இங்க வந்ததுல இருந்து மாத்திரைங்க எதுவும் இல்லை. ஒன்னும் செக் பண்ணல. அவங்களுக்கு இப்ப என்ன ஃபீல் ஆயிருக்குமா? ஜெல் இல்லைன்னா அங்க நடக்க சொல்ல என்னால நடக்க முடியாது. படுத்துட்டுனா கால் மடக்கிட்டுனா துப்பி நீட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்ப அந்த இதுவெல்லாம் எதுவுமே ಇಲ್ಲ, ನಾರ್ಮಲ್. ಆಕ್ಚುಲಿ ನಾವು ಹೇಳ್ತೀವಲ್ವಾ, ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ಮೇನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರಕ್ಕೆ ಒಂದೇ ರೀಸನ್ ಏನ್ ಹೇಳಿ? ರಕ್ತ ಚಲನೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಬರುತ್ತೆ. ನಮ್ಮ ಥೆರಪಿನೇ ಏನ್ ಥೆರಪಿ?
ರಕ್ತ ಉತ್ಪತ್ತಿ ಆಗುತ್ತೆ, ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿರುವಂತ 26 ಅಂಗಕ್ಕೂ ಸಪ್ಲೈ ಆಗುತ್ತೆ, ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ವಾಷಿಂಗ್ ಆಗುತ್ತೆ ಈ ಒಂದು ಬ್ಲಡ್ ಅನ್ನೋದು. ಈ ತರ ಒಂದು ವಿಷಯ ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ನಡೆದಾಗ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ನಮ್ಮ 26 ಆರ್ಗನ್ಸ್ ಏನಾಗುತ್ತೆ, ಹೆಲ್ತಿಯಾಗಿ, ಖುಷಿಯಾಗಿ, ಹ್ಯಾಪಿಯಾಗಿ, ಎನರ್ಜಿಯಾಗಿರುತ್ತೆ. ಇವ್ರ ಬಾಡಿ ಆಕ್ಷನ್ ಮತ್ತೆ ಅವರ ಆಟಿಟ್ಯೂಡ್ ಇದೆಲ್ಲ ನೋಡಿ ವೈಫ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಇಂಪ್ರೂವ್ ಆಗಿದೆ. ஆனா நான் ரொம்ப ஹாஸ்பிட்டல் கால் நோவுக்கு ரொம்ப ஒரு டாக்டர் கிட்ட 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன். அவங்க நடக்கிறப்பவே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்படிதான் பாருங்க நடப்பாங்க. போயிட்டு 500 ரூபாய் 500 ரூபாய் டெய்லி 10 நாள் போய் எடுத்திருக்கிறேன். இன்ஜெக்ஷன் எந்தெந்த டாக்டர் எந்த டாக்டர் எது சொல்றாங்களோ எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்திருக்கிறேன். ஆனா எதுவுமே எனக்கு செட் ஆகல. ஒரு டாக்டர் மட்டும் சொன்னாங்க, நீ ஆப்ரேஷன் பண்ணணும் இல்ல இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு. நான் எதுவுமே வேணான்ட்டு நான் இங்க வந்து நல்லா இருக்குது, அதனால நான் இதே கண்டினியூ பண்ணி இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.